அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கடல் உணவு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்னன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னன்னா, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் ஆகும். ஆனால் இது இந்த மீன் உணவுலாம் பிடித்தவங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும். அந்த ஐட்டம் தான். அது என்னென்னா, மாசி கருவாடு வச்சு ஒரு சம்பல் பண்ணுறது எப்படின்னு நான் காட்ட போகிறேன். போன தடவை மாசி கருவாடு வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் அது மாசி கருவாடுனா என்னன்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை சூற மீனுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டியூனா இல்லைன்னா மால்தீவ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சூற மீனை பதப்படுத்தி ஒரு இதாக இப்படி வச்சுருப்பாங்க. இதை நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் இதை வச்சு. இதை நான் மிக்சியில் பவுடர் பண்ணி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி காட்ட போகிறேன். பார்க்கலாமா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு? மாசி கருவாடு சம்பல் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது மாசி கருவாடு. அது இப்படி தான் இருக்கும். இதை நான் 1-2 அந்த இடிக்கல்லில் போட்டு நுணுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் இப்படி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பவுட்ராகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பான பவுட்ராக இருக்கணும். அப்புறம் அந்த அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், சின்ன சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, இவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம டக்குன்னு தொட்டுக்கெல்லாம் எதுவும் சைட் டிஷ் இல்லைன்னா இதை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த காய்ந்த மிளகாயை நம்ம அப்படியே போய்ட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் இதாக்கிட்டு அது கூட அந்த மாசி நான் நுணுக்கி வச்சதையும் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். உப்பு இதுக்கு கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயே வேறு கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் முதல்ல கம்மியாக போட்டுக்கிறேன். நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு ஒரு திரும்ப நான் சுற்றிக்கிறேன். அடுத்தது நம்ம அந்த தேங்காய் பூவை போட்டுக்கலாம். தேங்காய் பூவை போட்டு அதையும் லேசாக ஒரு சுற்றிக்கணும். ரொம்ப நைஸாக்கக்கூடாது. தேங்காய் போட்டு நுணுக்கியாச்சு. அடுத்தது இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப அரைக்கக்கூடாது சின்ன வெங்காயம், அப்புறம் தண்ணி விட்டு ஒரு மாதிரி ஆகிடும். சின்ன வெங்காயம் ஒரு 2-3 பல் பூண்டு போட்டு 1-2 அப்படி அரைச்சி எடுத்துடணும். கரெக்டாக அரைப்பட்டுருச்சு. இதை நம்ம எண்ணெய் விட்டு அப்படியே ஒரு பரட்டி எடுத்துடணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பேன் சூடாகிடுச்சு. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தீபம் கோகோனட் ஆயில். நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அந்த எண்ணெயை ரொம்ப வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. நான் அதனால தான் ஒவ்வொரு தடவையுமே திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறேன். அந்த இதில் சமைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனை வருது. எல்லாத்துக்கும் ஒரு தனி டேஸ்ட்டும் கொடுக்குது அந்த எண்ணெய். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரை அந்த உங்கள் ஸ்பெஷல் டிஷ்ஷஸில் அந்த எண்ணெய் ஊற்றி செய்து ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 2 ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு வாசனைக்காக அந்த ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே இதை கொட்டிடுங்க. தீயை கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. அடியில் ஒட்டும் ஒரு கருகின வாசனை வந்துடும். அதனால் லேசான ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். சில பேர் எண்ணெயில் போட்டு இப்படி பண்ணாமல் கூட வெறுமையே அரைச்சிட்டு அப்படி பச்சையாகவும் சாப்பிட்லாம். அது கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த இது கருவாடு முதல்லையே எல்லாம் பதப்படுத்தப்பட்டது தான். அது ஒன்றும் அதில் மண்ணெல்லாம் மற்ற கருவாடு மாதிரி இதில் எதுவுமே இருக்காது.
அது வெறும் ஃப்ளஷ் தான். அது அப்படியே அந்த சூற மீன் வந்து தனி ஃப்ளஷ்ஷை தான் அவங்க பதப்படுத்தி அப்படி வைக்கிறாங்க. அதனால் ரொம்ப க்ளீனாக நல்லா இருக்கும் அது. இது நம்ம அப்படி சூடு காட்டும்போது பயங்கர வாசனை வருது, ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இந்த டியூனா. அதோட நம்ம அந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வேறு தட்டி போட்டிருக்கிறோமா, அது இப்போ எண்ணெயில் அப்படி ரோஸ்ட் ஆகும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவரை கொடுக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். இதுவும் சாம்பார் சாதம் ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இது ஆக்சுவலாக அந்த துவையல் மாதிரி தான், நம்ம வீட்டிலலாம் நம்ம துவையல் பண்ணுறது தான். அதை தான் நம்ம மலேசியா ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் வந்து அதை தான் சம்பல் அப்படிம்பாங்க. நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் இதை தொட்டுக்கலான் இருக்கிறோம். ரொம்ப நல்ல வாசனை பயங்கரமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா ஆன்லைனில் கூட அமேசானில் கிடைக்குது இந்த மாசி கருவாடு. ட்ரை பண்ணி வாங்கி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சது. பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. தேங்காய் அந்த மாசி கருவாடு பொடியை மிக்சியில் அடிச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுட்டு லேசாக எண்ணெயெல்லாம் சூடு பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இது டக்குன்னு நீங்கள் சமையலை முடிச்சிடலாம். ஒன்றும் பெருசாக காய் அது இது நம்மளுக்கு சமைக்க இல்லாத அன்னைக்கு இதை மட்டும் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிருக்கு எல்லாமே இது தொட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணணுன்னா அதில் கடைசியாக கொஞ்சம் லைம் ஜூஸ் அப்படி லேசாக நீங்கள் தெளிச்சிக்கலாம். அதில் அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு அதுவும் நல்லா தான் இருக்கும். சுவையான மாசி கருவாடு சம்பல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. இப்போ தான் ஆரம்பித்தேன், டக்குன்னு எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த அதுவும் மீன் உணவெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.